தங்கமான உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். என்னங்க புதுசு புதுசாக தங்கமானது என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. தங்கம் விற்கிற விலைக்கு தங்கத்தை வாங்குறோமோ இல்லையோ இப்படி வாயிலையாவது சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் தங்கமான உறவுகளே அப்படின்னு கூப்பிட்றேன். இந்த பிக் பாஸை பற்றி சொல்லணும். பிக் பாஸ் 9 ஒருத்தரும் இந்த வட்டம் விளையாடுற மாதிரி யாருமே இல்லை. அவங்ககிட்டருந்து சில விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னா எதுவும் இல்லை. நல்ல குவாலிட்டி இருக்கான்னா அதுவும் இல்லை. எதுக்காக இந்த ஷோன்னு தெரியல. குறை சொல்லக்கூடாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய குறைகளாகத்தான் தெரியுது. ஒரு பொழுதுபோக்காக இருக்கும், நிறைய விளையாட்டுகள் விளையாடுவாங்க, மக்களை சந்தோஷப்படுத்துவாங்கன்னு பார்த்தா தலைவலியத்தையும் உண்டாக்குறாங்க இந்த பிக் பாஸ் 9. யாரும் விளையாடுற மாதிரியே தெரியலைங்க. என்ன விளையாடுறாங்க இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாதவங்கள இந்த மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களோட அரியதொரு வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த விஜய் டிவி ஏற்பாடு பண்ணுச்சு. ஆனால் அதை யாருமே பயன்படுத்தலை. இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. விளையாட போனது மாதிரியே தெரியல. ஒரு இருக்கக்கூடிய ஒரு 100 நாளில் ஒரு நல்ல உறவுகளாக இருக்கணும். பார்க்குற மக்கள் முகம் சுளிக்காமல் இருக்கணும். எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த சின்ன பசங்கள்லாம் பண்ணுற வேலை ரொம்ப கொடுமையாகவும் கேவலமாகவும் இருக்குது. இதுக்கு பெரிய செட்டு, எவ்வளோ செலவு. இந்த விஜய் டிவி மெனக்கிட்டு இந்த ஷோவை ஏற்படுத்தினா இவங்கெல்லாம் குண்டக மண்டக விளையாடுறானுங்கோ. இந்த ஸ்போர்ட்ஸில் யாருமே எஃபோர்ட்டாக இல்லை. யாருக்கிட்டேயுமே ஒரு சின்ன குவாலிட்டி கூட இல்லை. இத்தனை சீசனில் இது ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக போகுது. பாவம் விஜய் சேதுபதி சார் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி இதுகளை பார்த்து தினமும் மண்டை வலியில் துடிச்சிக்கிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த கனித்திரு, எஃப்ஜே, பாரு, கம்மு, வியானா, சுபிக்ஷா, சாண்ட்ரா, பிரஜின், வினோத், விக்ரம், அரோரா, திவ்யா, ரம்யா, அமித். இந்த சாண்ட்ரா எதுக்கு இப்படி அழுகுறாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு தானே போகிறாரு. அந்த அம்மாவையும் சேர்த்து வெளியே ஏற்றிருக்கணும். அதை விட்டுட்டானுங்க. என்னமோ எங்கேயோ ஓடி போகிற மாதிரி அழுகுறாங்க. இது ஒரிஜினலாகவே எங்களுக்கு தெரியல. மக்கள் ரொம்ப அதிருப்தி ஆகுறாங்க இந்த ஷோவை பார்த்து. வருஷக்கணக்கில் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கும் இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கும் இந்த இராணுவ வீரர்கள்லாம் வெயில் மழைன்னு பார்க்காம எவ்வளவு அவஸ்தையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பம் குழந்தைங்களெல்லாம் விட்டு போட்டு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லாமல், சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கூட இல்லாமல் எவ்வளவு வழிகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னமோ எங்கிட்டோ பிரஜின் மறைஞ்சு போகிறது மாதிரி இப்படி ஒரு கத்தி கதறி அழுகிறது ரொம்ப பார்க்குறதுக்கு கன்றாவியாக இருந்ததுங்க. மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை எவ்வளவோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறோம். அதுக்கான சூழல் இன்னும் எனக்கு அமையலை. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸ் இன்னும் கொஞ்ச நாள்